ஹாய், இந்த ஷார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மாங்காய் திதிப்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் இங்கே வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கேன் நான். முதல் கடாய் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்ட உடனே 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அதில் கடுகு போட்ட உடனே கட் பண்ணி வச்ச மாங்காவும் போட்டுக்கலாம். உங்கள் விருப்பம் எவ்வளோ மாங்காய் இருக்குதோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நாங்கள் 3 மாங்காய் இருந்துச்சு, 3 மாங்காய் போட்டு செஞ்சோம். அதில் நல்லா போட்டுட்டு கிளறி விடணும். நல்லா கிளறி விட்ட பிறகு 1/2 ஸ்பூன் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா சால்ட் போட்டோம்னா சீக்கிரம் வேகும். அதையும் போட்டுட்டு கிளறிட்டு மூடி வைங்க. கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிங்கன்னா வெந்துடும். வெந்துட்ட பிறகு 1/2 ஸ்பூனு சில்லி பவுடர் போட்டுக்கலாம், காரத்துக்கு கொஞ்சமாக. அப்புறம் மூடி வைங்க. வெந்துட்ட பிறகு வெல்லம் 1 கப் போட்டுக்குங்க. திதிப்பு ஜாஸ்தி வேணுன்றவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் கிளறிட்டோடனே இறக்கிட்டு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செஞ்சு பாருங்கள் வீட்டில். என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். மாங்காய் தித்திப்புனா ரொம்ப பிடிக்கும். மாங்காய் சீசன் வந்தால் மாங்காய் தித்திப்பு ரொம்ப கேட்பா. ரொம்பவும் நல்லது. வெல்லம்லாம் போடுறதுனால ரொம்ப நல்லது. என் பொண்ணு சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொன்னான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.